நேற்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான முக்கியமான வழக்கு விசாரணை நடந்தது. அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற நிறைய குற்றச்சாட்டுகள், சில ஆதாரங்கள், வாக்குமூலங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தால் சிஐடி சார்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்று இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு நாமல் ராஜபக்ச எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போடுறார். சட்டமாதிபர் திணைக்களம் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் குறைப்பட்டிருக்கு. இது ரகசியம் கிடையாது, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ராஜபக்சர்கள் பிள்ளையான சந்திச்சதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு 3 ராஜபக்சர்கள், பசில், நாமல், மஹிந்த 3 ராஜபக்சர்களும் பிள்ளையான சிறையில் போய் சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் ஒரு கிழமையில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே பேசப்பட்ட விஷயம் இந்த சந்திப்பு மட்டும் இல்லாமல் அந்த டைம் லைனில் நடந்திருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு சிலரினுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ராஜபக்சகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான ராஜபக்சர்கள் சந்தித்தது என்ன அதிசயமா, இதை ஏன் ஒரு ரகசியமாக காட்ட வேண்டியிருக்கு, இல்லாட்டி பிரான்ஸுக்கு சிஐடி குழு பயணம் செய்து விசாரணை நடத்தினது இந்த ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் பொதுமக்களோட பணத்தை வீண்விரயம் செய்து, நாமல் ராஜபக்ச சொல்றாரு, பொதுமக்களோட பணத்தை வீண்விரயம் செய்து ஷானி அபிஷேகர் தலைமையிலான குழு பிரான்ஸுக்கு பயணம் செய்து ஒரு சாட்சியம் பதிவு செய்திருக்கு. அதில் சொல்லப்படுதான் பிள்ளையான சந்திக்கிறதுக்கு 3 ராஜபக்சர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி, இதை எங்கள்கிட்ட கேட்டாலே நாங்கள் சொல்லியிருப்போமே என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் இங்கே பேசப்பட வேண்டியது அது மட்டும் கிடையாது. இந்த டைம் லைன்ல நடந்திருக்கிற நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சந்திப்பு நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு முதல்ல என்ன நடந்தது, அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன நடந்ததுன்ற நிறைய விஷயங்களை பற்றி கதைக்க வேண்டி இருக்கு. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு கிழமையில எப்படி விடுதலை கிடைக்கும் என்ற வாக்குறுதியை கொடுக்க முடியும் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு முதல்ல நடந்திருக்கிற ஒரு சில முக்கியமான சம்பவங்கள். பிள்ளையான் சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் ராஜபக்சகளோட நெருக்கமாக செயற்பட்டவர், அது எல்லாருக்குமே தெரியும். போருக்கு எங்களுக்கு உதவி செய்த நபர் என்று சொல்லி எல்லாராலையும் ராஜபக்சக்களால் பாராட்டப்பட்டவர். இன்றைக்கும் கூட நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார், எங்களுக்கு போர்ல உதவி செய்த ஒரு நபர் தான் பிள்ளையான் சொல்லி. அவர் ராஜபக்சகளோட நெருக்கமாக இருந்தவர் என்றது எல்லாருக்கும் தெரியும். ராஜபக்சகளோட நெருக்கமாக இருந்த இன்னொரு நபர் தான் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த, அதுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற புலனாய்வு பிரிவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பதவிக்கு, பணிப்பாளர் என்ற பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் தான் சுரேஷ் சலே. ராஜபக்சகளோட விசுவாசமா நெருக்கமா இருந்த ஒரு நபர். பிள்ளையானுக்கு தான் முதல்ல இந்த குழு சம்பந்தமான தொடர்பு ஏற்படுது. அதுக்கு பிறகு சலேவுக்கு இந்த தகவல் கிடைக்குது. சலே சஹரான் குழுவை பயன்படுத்துறதுக்கான ஒரு சரியான காலகட்டம் வரும் வரைக்கும் அந்த குழுவை பாதுகாத்து வச்சிருந்தார். அரச ராணுவ புலனாய்வு பிரிவு சம்பளம் கொடுத்ததுல இருந்து சைனி மௌலவியை பிணை எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் சுரேஷ் சலேவுக்கு கீழே இருந்த ராணுவ புலனாய்வு பிரிவு பணத்தை செலவழிச்சு இந்த குழுவை பராமரிச்சிருக்கு. ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தேர்தல் நடக்கிறதுக்கு முதல்ல இந்த தாக்குதல் நடத்துறதுக்குன்னு சொல்லி சஹரான் குழுவை சலையை பயன்படுத்தி இருக்கிறார். அதனுடைய அறிமுகம் கிடைச்சது மையப்புள்ளியா இருந்த நபர் பிள்ளையான் என்றது விசாரணையில சொல்லப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்துல இந்த தாக்குதலுக்கு பிறகு பிள்ளையான 3 ராஜபக்சர்கள் சந்திச்சதும், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு கிழமையில விடுதலை கிடைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் தான் இங்க பேசப்படணுமே தவிர 3 ராஜபக்சர்கள் தங்களுடைய அரசியல் நெருக்கமான ஒரு நபராக இருந்த பிள்ளையான சந்திச்சார்கள் என்றது இங்க பேசப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. 2வது முக்கியமான பாயிண்ட், பிள்ளையான் குழுவை சேர்ந்த 2000 பேருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது சொல்லி நேற்று நீதிமன்ற விசாரணையில் குறிப்பிடப்படுது. அரசியல் தேவைக்காக பிள்ளையான் குழு பயன்படுத்தப்பட்டது. ராணுவத்தோட சேர்ந்து செயற்பட்டதுக்கான காரணம் அரசியலுக்கானது. படுகொலைகள் செய்யறதுக்கும் கடத்தல்களை செய்யறதுக்கும் தானே தவிர நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இந்த குழு பயன்படுத்தப்படல. 2000 பேருக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கப்பட்டிருந்தது. பேராசிரியர் ரவீந்திரநாத்தினுடைய கடத்தல் சம்பவம் இருக்கலாம், சிவராம் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது, லசந்த விக்ரமதுங்க, கீர்னோயா உபாலி தென்னகோரன் சொல்லி இந்த மாதிரியான கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது பிள்ளையான் குழு ராணுவத்தோட சேர்ந்து செயற்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய த்ரிபோலி பிளட்டூன் சொல்லப்பட்ட குழு இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். அமெரிக்கா நடத்தின விசாரணையிலையும் அது உறுதி செய்யப்பட்டிருந்தது. 2008ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கீட்னோயா கடத்தி கொடூரமான முறையில் தாக்கப்படுறாரு. அதுல குற்றம் சாட்டப்பட்டது ராணுவத்தினுடைய த்ரிபோலி பிளட்டூன் மேலே. அமெரிக்கா தடை விதிக்குது. அதனுடைய மேஜரா இருந்த புலத்வத்தை தான் அதுக்கு பொறுப்பா இருந்தாருன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய தடையை ராணுவத்தினுடைய உயர் பதவியில் இருந்த நபர் எதிர்நோக்கி இருக்கிறார். ஏன் அதுக்கான காரணம் ராணுவம் கடத்தல்களில் ஈடுபட்டதுன்னு சொல்லி. அப்படியான ஒரு குழுவோட பிள்ளையான் தரப்பு சேர்ந்து செயற்பட்டது. அந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை, அரசியலுக்காக படுகொலைகள் செய்ததா சொல்லப்படுற ஒரு நபரை, வேற யாருடைய அரசியலுக்காகவோ செயற்பட்டார்னு சொல்லப்படுற நபரை ராஜபக்சர்கள் தாக்குதலுக்கு பிறகு போய் சந்திச்சதும்
கோட்டா ஜனாதிபதியாகி ஒரு கிழமையில விடுதலை கிடைக்கும் சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இங்கே பேசப்பட வேண்டிய மிக பிரதானமான விஷயம். மூன்றாவது, கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடத்தப்பட இருக்கு, தாக்குதல் நடக்க இருக்குன்னு சொல்லி பிள்ளையானுக்கு தெரிஞ்சிருந்தது சொல்லி விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் பாராளுமன்றத்தில் அதை குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையானுக்கு இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட இருந்ததுன்றது ஏற்கனவே தெரியும் என்றது உறுதி செய்யப்பட்டது. பிள்ளையான் தான் சலைவுக்கு அந்த குழுவை தொடர்பு படுத்தி வச்சார்ன்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்படுது. இதெல்லாம் சொந்த கருத்துக்கள், அரசியல் சொல்ற கருத்துக்கள் கிடையாது. நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் இல்லாட்டி வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள். அப்ப பிள்ளையானுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களம் அதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் போய் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு உடனே இல்லாட்டியும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு குறிப்பிட்டிருந்தது, இந்த வழக்கை இதுக்கு மேலேயும் எங்களால் நடத்த முடியாது சொல்லி. அதுக்கு பின்னால சில நேரங்களில் வேற காரணங்கள் இருக்க முடியும். ஆனால் நீதிமன்றத்தில் நடந்ததா சொல்லப்பட்ட சம்பவம் செய்திகளில் பேசப்பட்டது, இந்த வழக்கை இதுக்கு மேலேயும் கொண்டு போறதுக்கு நாங்கள் விரும்பலன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் சொன்னதுக்கு பிறகுதான் பிள்ளையானுக்கு விடுதலை கிடைச்சிருந்தது சொல்லி நாங்கள் அந்த காலகட்டத்திலிருந்து செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருந்தது. இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கிற நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர், சலைவோடையும் சேர்ந்து செயற்பட்டவர், அந்த குழுவை தொடர்பு படுத்தி வச்சிருந்தவர், அரசியல் படுகொலைகள் செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நபருக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச வந்ததும் விடுதலை கிடைக்குது. அந்த காலகட்டத்துக்கு முதல்ல ராஜபக்சக்கள் பிள்ளையான சந்திச்சிருக்கிறார்கள் என்றதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய இன்னும் ஒரு விஷயம். நாலாவது முக்கியமான பாயிண்ட்ஸ், நேற்றைய நீதிமன்ற விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அகுங்கல்ல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடத்தப்பட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து கொஞ்ச காலத்திலேயே அகுங்கல்ல பிரதேசத்தில் ஒரு ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடத்தப்படுது. இந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் சுரேஷ் சலை. ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்து அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு ராஜபக்சக்களால் பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த சுரேஷ் சலே அகுங்கல்ல பிரதேசத்தில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்தார். இது யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொன்னா, பிள்ளையானுக்காகவும் பிள்ளையானுடைய குடும்பத்துக்காகவும் ஆசாத் மௌலானாவினுடைய குடும்பத்துக்காகவும் இந்த பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஹோட்டல்ல இருந்து லாக்புக் வரைக்கும் ஆதாரங்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம் சொல்லி நேற்று சட்டமாதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சத்தம் போடாமல் இருந்தா, ரகசியங்களை சொல்லாமல் இருந்தா, தூதரகத்தில் உங்களுக்கு ஒரு வேலையை எங்களால் தர முடியும் என்ற வாக்குறுதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் சொன்னது யாரு? சிஐடி கண்டுபிடிச்ச ஆதாரத்தின்படி சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் போய் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கிற நபரை எதுக்காக ராஜபக்சர்கள் சிறையில் போய் சந்திச்சார்கள்? கோட்டாபய ராஜபக்சவினுடைய பதவிக்கு பிறகு, ஜனாதிபதியானதுக்கு பிறகு எப்படி ஒரு கிழமையிலேயே விடுதலை பெற்று தர முடியும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்ற கேள்விதான் இதுக்கு பின்னால் இருக்கு. ஆனா நாமல் ராஜபக்ச இதை பற்றி எல்லாம் கதைக்காம ராஜபக்சர்கள் பிள்ளையான சந்திச்சது ஆச்சரியமானதா, அதிசயமானதா என்ற மாதிரி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி டைம் லைனுக்குள்ள நடந்திருக்கிற நிறைய சம்பவங்கள் கதைக்கப்படாம ஒரு நெரேட்டிவை செட் பண்ற மாதிரியான ஒரு முயற்சியா தான் நாமல் ராஜபக்சவினுடைய இந்த கருத்தை பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ அவர்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சொன்னா, நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி தானே, நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி தானே, அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு லோயர், அந்த கேள்வி கேட்கப்படாட்டி மறைமுகமாக கேட்டதுன்னு சொன்னால், இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற நபர் தான் ஆசாத் மௌலானா, அவருடைய சாட்சியம் வாக்குமூலம் சட்ட ரீதியில் செல்லுபடியாகுமா என்னட்ட இந்த கேள்வியை கேட்காம போலீஸ் அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, ஜேவிபியினுடைய போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர்கிட்ட நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி நாமல் ராஜபக்ச அதுக்கான ஒரு பதிலை சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஆசாத் மௌலானா இது மட்டும் கிடையாது, தனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் இருந்தால் இலங்கைக்கு வர்றதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற மாதிரியும் சிஐடி போன சந்தர்ப்பத்தில் ஷானியா பேசிக்கிற தலைமையிலான குழு போன சந்தர்ப்பத்திலையும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது பெரும்பாலும் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இலங்கையில் நடக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படியுமே நடக்க போறது கிடையாது. இது மட்டும் இல்லாம சுரேஷ் சலைவுக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்களுக்கும் சஹ்ரான் ஹாஷிம் குழுவுக்கும் இடையில நடந்ததா சொல்லப்படுற சில சந்திப்புகள் சம்பந்தமான முக்கியமான ஆதாரங்கள் அடங்கின ஒரு 5 நோட் புக் என்னிட்ட இருக்குன்னு சொல்லி குறிப்பேடுகளை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லியும் ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கும் சொல்லி பார்க்கப்படுது. சில நேரத்தில் இது ஷானியா பேசேக்கிற தலைமையிலான குழுவிட்ட பிரான்ஸ்ல வச்சு அவரால் ஒப்படைக்கப்பட்டிருக்க, இல்லாட்டி எதிர்காலத்தில் தேவைப்பட்டா தர முடியும் சொல்லி மௌலானா குறிப்பிட்டிருக்கிறாரா என்னன்றது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஆதாரமும் இருக்கு. அவருடைய வாக்குமூலம் சாட்சியத்துக்கு மேலதிகமா ஏற்கனவே ஹோட்டல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த லாக்புக் ஆதாரம், ஆசாத் மௌலானாவினுடைய 5 நோட் புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள், சில நேரங்களில் தொலைபேசி உரையாடல்கள் கூட பதிவு
செய்யப்பட்டிருக்கலாம், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கு இடையில் எப்படியான உரையாடல் நடந்தது என்ற ஆதாரங்கள் வரைக்கும் சில நேரங்களில் சிஐடியால் திரட்டப்பட்டிருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஈஸ்டர் நாளில் இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல போடப்பட்டிருந்த ஒரு திட்டம் என்னன்னு சொன்னால், வடமாகாணத்தில் ஒரு இராணுவ முகாம் மேலே தாக்குதல் நடத்துறது என்றது. அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கும். தெற்கிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறது, வடமாகாணத்திலையும் இராணுவ குழுவை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லியும் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் ஈஸ்டர் நாளில் இந்த தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி திட்டம் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியும் நேற்று நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்திருந்தது. தொடர்ச்சி அந்த வழக்கு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கு. எப்படியாவது உண்மை வெளிச்சத்துக்கு வரணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.